So next, profit and loss. A man sold his 2 horses for rupees 770 each. 2 ஹார்ஸு ரெண்டையும் 770க்கு அவர் விற்றுருக்காரு. அப்படிங்கும்போது அவர் விற்ற விலை எவ்வளோன்னா, ஸோ விற்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா 770 × 2. ஸோ இப்போ 1540. 1540 ரூபாய் தான் அவர் வந்து அந்த ஹார்ஸ்னால் விற்றது. On one he gained 10% and other he lost 10%. ஸோ அந்த ஒரு இது விற்றதில் அவருக்கு 10% லாபமும், ரெண்டாவது குதிரையில் 10% அவருக்கு நஷ்டமாயிருக்கு. இப்போ ஏவரேஜாக அவருக்கு வந்து கெயினாக லாஸ் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். இப்போ நம்ம ஒவ்வொரு இதை பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஹார்ஸ் எடுத்துக்கலாம். இதில் அவருக்கு 10% ப்ராஃபிட் வந்திருக்கு. அப்போ அந்த குதிரையோட விலை என்னவாக இருக்குன்னு பார்க்கலாம். இது எக்ஸுங்கிறது குதிரையோட விலையை வச்சுக்கலாம். அந்த குதிரையோட விலையில் 10% லாபம் கிடச்சிருக்கு அவருக்கு. ஃபஸ்ட்டு இதில் 770க்கு தான் விற்றுருக்காரு. ஏன்னா ரெண்டையுமே 770க்கு தான் விற்றுருக்காரு. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 0.1x 10/100ன்னு அர்த்தம். 10/100ன்னா 0.1 ஈக்குவல் டு 770. அப்போ 2.1x ஈக்குவல் டு 770. சரி, 1.1 × 770. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோங்கன்னா இது வந்து 700 வரும். 1.1x வந்து 770னா எக்ஸ் வந்து 700. ரைட். ஸோ இப்போ அடுத்து ரெண்டாவது ஹார்ஸை பார்த்துக்கலாம். ஸோ ரெண்டாவது ஹார்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, வாங்கின விலை ஒன்று, இதை 700க்கு வாங்கியிருப்பார். 10% லாபம் வச்சு 770க்கு ஃபஸ்ட்டு விற்றுருப்பார். ரெண்டாவது ஹார்ஸை பார்த்தீங்கன்னா எக்ஸ் விலைக்கு வாங்கி 10% நஷ்டத்துக்கு விற்றுருக்காரு. அதை 770க்கு விற்றுருக்காரு, 2 ஹார்ஸையும். அப்போது எக்ஸ் 0.1x ஈக்குவல் டு 770, 0.9x ஈக்குவல் டு 770. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 855.55. சிம்பிளாக 855 வச்சுக்கலாம். ஸோ இதை 855க்கு வாங்கியிருக்காரு. விற்றது வந்து பார்த்தீங்கன்னா 770க்கு தான் விற்றுருக்காரு நஷ்டத்துக்கு. அப்போ நமக்கு ரெண்டு பொருளையும் வாங்கின விலை என்னென்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அவர் விற்றது மொத்தமாக ரெண்டையும் சேர்த்து 1540 தான் கொடுத்துருக்காரு. அப்போ அவர் வாங்கினது மொத்தம் ரெண்டையும் சேர்த்துனா எவ்வளோ வருது அப்படின்னா 855, 700, 5. ஸோ 1555க்கு வாங்கி 1540க்கு தான் விற்றுருக்காரு ரெண்டையுமே. ரெண்டையும் வாங்கின விலை இது, ரெண்டையும் விற்ற விலை இது. 15 ரூபா அவருக்கு நஷ்டம். அப்போ பர்சன்டேஜில் நஷ்டம் வேணும் அப்படின்னா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆஸ் யூஸ்வல் 1555 ரூபாய்க்கு 15 ரூபா நஷ்டம். அப்போ 100க்கு எவ்வளோ அப்படின்னு போட்டிங்கன்னா 0.96% வரும். ஸோ நமக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு, எ ட்ரேட்மேன் மார்க்ஸ் his goods at 25% above the cost price. If he allows the customers a 10% discount, how much profit does he make? அதாவது என்னென்னா, ஒரு குட்ஸ் வந்து 25% காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 25% அதிகமாக வச்சுருக்காரு அதோட ப்ரைஸை. கஸ்டமருக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாருன்னா அவருக்கு அதில் எவ்வளோ லாபம் இருக்கும், எவ்வளோ பர்சன்டேஜ் லாபம் இருக்கும். சப்போஸ் அந்த காஸ்ட் ப்ரைஸ் வந்து 25% அதிகமாக வச்சுருக்காருன்னா நம்ம எடுத்துக்கலாம். காஸ்ட் ப்ரைஸ் ஒரு 100ன்னு எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. இதில் 25% அதிகம்னா 100க்கு 25% அதிகம்னா 25 ரூபா. அப்போது 125 ரூபா அதில் போட்டிருக்கிற அமௌண்ட்டு அவர் போட்டிருக்கிறது. இதில் 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ஸோ 125 ரூபாயில் 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னா 12.5. ஸோ 100க்கு 12,000 அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா லாபம் அவர் வந்து அதிகமாக வச்சுக்கிறார். அப்போ 100க்கு 12,000 ஒன்றும் இல்லை, 12.5%. ஸோ 12.5% ஆன்சர். அடுத்தது, find the cost of an article sold at 20% gain for 360 rupees. அதாவது ஒரு ஆர்டிக்கிளை 20% அது ஆர்டிக்கிளோட ப்ரைஸு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதை 20% ஆஃப் எக்ஸுக்கு அந்த ப்ரைஸில் 20% லாபமாக வைக்கிறாரு. இது அதோட ஒரிஜினல் ப்ரைஸு. இது வந்து அதில் வர ப்ராஃபிட்டு 20% ப்ராஃபிட் அப்படின்னா எல்லாம் சேர்த்து 360 கொடுக்குறாரு.
அப்போ அந்த ஆர்டிக்கிளோட காஸ்ட் எவ்வளோ, இந்த எக்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 20, 100க்கு 20ன்னு அர்த்தம். 20%னா 360, 0.0 x = 360, 1.20 x = 360, அப்போ x = 300. ஸோ அப்போது இந்த ப்ரைஸ் வந்து 300ங்கிறது தான் ஆன்சர். A dealer buys a table listed at rupees 600 and get successive discount of 10% and 20%. What is his profit or loss if he sells rupees 540? ஸோ ஒரு விற்ற விலை வந்து 540, அவருக்கு ப்ராஃபிட்டா இல்லை லாஸா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஸோ இப்போ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டீலர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 ரூபாய்க்கு அந்த இதை வந்து என்னென்னா லிஸ்ட் பண்ணியிருக்காரு. 600 ரூபா லிஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, 10% அவருக்கு வந்து ஒரு ஆஃபர் வருது அப்படின்னா 600ல் 10% ஆஃப் 600, 600 + 10% ஆஃப் 600 தான் 6. டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாரு அப்படிங்கும்போது எவ்வளோ கொடுத்துருப்பாருன்னா 540 ருபீஸ்க்கு அவர் கொடுத்துருப்பாரு. அடுத்தது 20% டிஸ்கவுண்ட்டு, மறுபடியும் அதோட வேலையில் 20% டிஸ்கவுண்ட் பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ணியிருப்பாருன்னா 540 மைனஸ் 100க்கு 20% ஆஃப் 540, இதுவும் கட் ஆகிடும், இதுவும் கட் ஆகிடும். ஸோ அப்போ 540 மைனஸ் 108, இப்போ 110ன்னு போட்டிங்கன்னா 100ன்னு போட்டிங்கன்னா 540 100 போச்சுன்னா 440, 108 போச்சுன்னா 432. ஸோ 432. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா அவர் ஃபைனலாக விற்ற விலை 432. அப்போ அவருக்கு எவ்வளவு வந்து லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 540ல் 432 போச்சுன்னா 108 ரூபா வந்து அவருக்கு நட்டம். அப்போது 540க்கு 108 ரூபா, 100க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 2. ஸோ 20% வந்து அவருக்கு வந்து என்னென்னா நட்டம். Balu bought 25 kg of wheat at 7 per kg and 35 kg of wheat at 6 per kg. He mixed 2 and sold mixture at the rate of 7.5 kg. What was the gain or loss in the business? ஸோ அவர் கெயினா லாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 25 கிலோ கோதுமை வாங்கி 1 கிலோ 7 ரூபாய்ன்னு விற்கிறாரு. 35 கிலோ கோதுமை வாங்கி 1 கிலோ 6 ரூபாய்ன்னு விற்கிறாரு. 1 கிலோ 6 ரூபாய்ன்னு வாங்கியிருக்காரு. ஆனால் என்ன பண்ணிட்டாருன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 7000 ரூபாய்ன்னு விற்கிறார் 1 கிலோ. அப்போ அவருக்கு வந்து கெயினா இல்லை லாஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மொத்தமாக 35 கிலோ இருக்குது, அதை 7 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். 7 21, மீதி 2, 7 35, மீதி 3, 21 2 23, 235 ரூபா. அடுத்தது சரி 25 × 7, 25 கிலோ கோதுமை 7 ரூபாய்ன்னு விற்கிறார் 1 கிலோ. 35 மீதி 3, 7 2 14 3 17. அடுத்தது 35 கிலோ கோதுமையை 6 ரூபாய்ன்னு விற்கிறார், வாங்குறார். 5 30, மீதி 3, 6 18 3 21. ஸோ அப்போ 385 ரூபாய்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் வாங்கியிருக்காரு. எத்தனை கிலோ கோதுமை அப்படின்னா 60 கிலோ கோதுமையை 385 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இப்போ அவர் என்ன பண்ணிடுறாருன்னா ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கிலோ 7000 ரூபாய்ன்னு விற்கிறார். அப்போ 60 கிலோ இருக்குது, 1 கிலோ 7 ரூபா 50 பைசான்னு விற்கிறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா சைபர் மீதி 3, 6 6 42 3 45. இதுமாதிரி 2 ஸ்தானம் தட்டி புள்ளி வச்சுக்கணும். ஸோ 450. இப்போ 450 ரூபாய்க்கு அவர் விற்றுருப்பார், 385 ரூபாய்க்கு அவர் வாங்கியிருக்காரு.
அப்போ 15 போட்டால் 400, அது போக ஒரு 50, 65 ரூபா. 65 ரூபா அவருக்கு ப்ராஃபிட். A dealer in a furniture buys a table and chair together for rupees 300. He sells the table at 10% profit and the chair 10% loss. If he had 5% on the whole cost அப்படின்னா அவர் வந்து எவ்வளவுக்கு விற்றுருப்பார் ஒவ்வொன்றையும். டேபிள் எவ்வளோ, சேர் எவ்வளோ, டேபிள் எவ்வளோன்னு கேட்டுக்கிறாங்க. ரைட். அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டையும் அவர் எவ்வளோக்கு வாங்குறாருன்னா, எக்ஸை டேபிள்னு வச்சுக்கலாம், ஒய்யை சேர்னு வச்சுக்கலாம். ரெண்டையும் அவர் எவ்வளோக்கு வாங்குறாருன்னா 300 ரூபாய்க்கு வாங்குறாரு. இது ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கோம். இப்போ அவர் விற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஹி செல்ஸ் த டேபிள் அட் 10% ப்ராஃபிட். டேபிளை 10% ப்ராஃபிட் விற்றாருன்னா எக்ஸ் ப்ளஸ் 10% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 10% ஆஃப் எக்ஸு ப்ளஸ் ஒய் மைனஸ் 10% ஆஃப் ஒய், இது ரெண்டும் சேர்ந்து இந்த 10%. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா 5% ஓவராலாக அவருக்கு வந்து என்ன இருக்குதுன்னா கெயின் ஆகிருக்குது இந்த விற்றதில் அப்படிங்கிறாங்க. அப்போது 300 ப்ளஸ் 300 5%, அதான் 5% அவருக்கு கெயின் ஆகிருக்கு. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 0.1x, ஏன்னா 10/100 அப்படின்னா 0.1, ஒய் மைனஸ் 0.1x ஈக்குவல் டு 300, இதுவும் கட் ஆகிடும், ப்ளஸ் 15. அப்போ 1.1x ப்ளஸ் 0.9y ஈக்குவல் டு 315. இது அப்படியே ஈக்குவேஷனை 10ஆல் பெருக்கிடலாம். இப்போ 11x ப்ளஸ் 9y ஈக்குவல் டு 3150. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். அப்போது 11x ப்ளஸ் 9y ஈக்குவல் டு 3150. இது எக்ஸ் இருக்குது. இந்த ஈக்குவேஷன் அப்படியே என்ன பண்ணிடுறேன்னா 9ஆல் பெருக்கிடுறேன். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 9x ப்ளஸ் 9y ஈக்குவல் டு 2700. இதெல்லாம் மைனஸ் பண்ணுவோம், இது கேன்சல் ஆகிடும். 2x ஈக்குவல் டு 450, எக்ஸ் ஈக்குவல் டு 225. டேபிள் தான் கேட்டிருக்கிறாங்க, டேபிள்னா எக்ஸு 225 இது இருக்குது. ஸோ ஒய் வேணும்னா சேர் எவ்வளோக்கு விற்றுருப்பார் அப்படின்னு வேணும்னா இது இந்த ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு போய் எக்ஸ் 225 இதில் போட்டிங்கன்னா ஒய் தெரிஞ்சிடும். இப்போ எக்ஸ் 225 எதை கூட்டினா 300 வரும் அப்படின்னா 25 கூட்டினா 300 வரும். ஸோ அதை கேட்கல, சேர் தான் கேட்டிருக்காங்க, டேபிள் தான் கேட்டிருக்காங்க, டேபிள் 225 ரூபா.